வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் மீண்டும் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் அதிமுகவில் பல குழப்பங்கள் நிலவுவதாகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கு முடியும் வரை எடப்பாடியால் பொதுச் செயலாளர் பதவியை பயன்படுத்த முடியாது என்பதை நீதிமன்றம் கூறியதற்கு பிறகும் எதற்காக தற்பொழுது பயன்படுத்தி வருகிறார், இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அதிமுகவில் பதிவு செய்யப்பட்டதை நீக்க வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி முழுமையாக பறிபோகும், அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவியை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கேற்ப நீதிமன்றம் நாளை காலை நடக்கக்கூடிய இந்த வழக்கானது விசாரணைக்கு வர உள்ளது. இதில் எடப்பாடி அவர்கள் நேரில் வர தேவையில்லை என்ற தகவலையும் தற்பொழுது நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வழக்கறிஞர் இதில் ஆஜராவார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வைத்திலிங்கம் அவர்களது வழக்கறிஞரும் தற்பொழுது ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு திட்டங்களையும் சதி திட்டங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டுள்ளார். அதை தற்பொழுது செயல்படுத்தியும் வருகிறார். எடப்பாடி ஒரு பச்சை துரோகி, அதிமுகவின் தொண்டர்கள் மிக பெரிய ஒரு மோசமான நிலைமைக்கு எடப்பாடியால் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்றும், அதிமுகவின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையே அதிமுகவை வைத்துவிட்டார் எடப்பாடி. இனியும் எடப்பாடியால் அதிமுகவை காப்பாற்ற முடியாது. முன்னாள் அமைச்சர்கள் பணத்தை வாங்கி கொண்டு எடப்பாடி பின்னால் கைகட்டி நிற்பது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம். இதை மனதில் வைத்துக்கொண்டு முன்னாள் அமைச்சர்கள் சரியாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் அதிமுக 2026 தோல்வி அடைவது மட்டுமல்ல, உங்களது எம்எல்ஏ பதவியும் பறிபோகும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.